அடையாண்டா ஏன் பொண்டாட்டி ஒப்பாரி வச்சு அழுகிறோம்னா உனக்கு தான் தெரியாத எப்படி அழுவாயின்னு செல்போனில் ஒப்பாரியை போட்டு ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இவ போய் சாவு வீட்டில் அழுதுருக்கா என்ன தேடி ஜீவானே இவளுக்கு போட்டு அமுக்குனதுல செல்லு டச்சு மாதிரி கொண்டங்கார் சாமி வீடே சந்திச்சிருச்சு போச்சுடா. பாசம் பண்ற பாட பாருங்க நடுவரவர்களே. இதே வீரமலை காட்டுல ஆனமலை கோட்டையில எங்க அண்ணமார் சாமிங்க இன்னைக்கு வரகுண்டா பெருங்குடியா கூட்டத்தில் பிறந்தாங்க. ஒன்னா பிறந்த கொடி ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி சேருமலைப்பால் குடிச்ச கொடி, அத்தையடி துத்திப்பட்டு ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாக்கி உட்கார்ந்தும் பால் கறக்க முக்காலி தங்கத்திலே அணைஞ்சிருந்து அணகவர் தங்கத்திலே 1000 சீர் கொடுத்தானுங்க. பனிமேல சண்டை போவாதேன்னு சொன்னா பிறந்தவ கேட்கல போனாங்க. இன்னைக்கு எடுத்தவாள் எடுத்தபடி தொடுத்தபடி நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லி அண்ணம்மாருக்கு மாண்டு மடிச்சு போனாங்க படுகலை காட்டிலே. இன்னைக்கு கூட பிறந்த அருக்காணி தங்கம் 48 பாட்டு படிச்சு செத்த பொடத்த உசுரோட எழுப்பின வரலாறு இந்த கரூர் மண்ணுக்கு உண்டுன்னா அந்த பெருமையை நீ சொந்த வந்த காப்பாற்றி வச்சிருக்கிறியா கேக்குறா. அப்பன்னு உன்னை ஒருத்தனை தான் பெத்தானா? நாங்கள் பிறந்தையுமா 3 பேர் மானத்துலேருந்து குதிச்சுமா? அப்பன் சொத்துல எங்களுக்கு பங்கு இல்லையா? 3 ஏக்கரா இருக்குதுல்ல, ஆளுக்கு 3/4 ஏக்கரா பங்கு வாங்கி வைட்டு கேட்குறீங்க. நீ பங்கு வாங்கிட்டு போனவோ பிறந்தவன் உனக்கு எப்படி கொண்டாந்து கோடி துணி போடுவேன்? அப்பன் சொத்துல பங்கு கேட்குறீங்க பிள்ளை கேளுங்க, உரிமை உண்டு. ஆனால் அப்பன் பட்ட கடன்ல பங்கு கேட்குறீங்களா? ஏண்டா பையா நீ ஒருத்த மட்டும் ஏண்டா கட்டுறேன்? அப்பன் 30 லட்சம் மணி வச்சு போட்டு போயிட்டானே. எனக்கு 10 பவுன் நகை போட்டேன், அவளுக்கு 10 பவுன் நகை போட்டேன், இவளுக்கு 10 பவுன் நகை போட்டேன், எல்லாத்துக்கும் சீர் சனத்தி எல்லாம் அப்பக்காரன் கொடுத்தேன். அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு அண்ணனா நீ இருந்தெல்லாம் பண்ண. 30 லட்சத்தை ஏன் கட்டுறேன்? எனக்கு வாரு காவேரி ஆத்து பாசனா 70 ஏக்கரா தென்னந்தோப்பு 2 ஏக்கரா பிறந்தவா உனக்கு எழுதி கொடுக்குறேன். எவ்வளவு சொல்லுவாளா? சொல்ல வேண்டாம். கடைசிக்கு அந்த கடனை 3ஆ பங்கி கட்டலாம்னு எவ்வளவு சொல்லுவாளா? அப்ப எங்கெங்க இருக்குது உறவு நடுவரவர்களே? இன்னைக்கு பணம் தாங்க பேசு. வயசான இத்தனை பேர் இருக்கிறீங்க, மஞ்சுநாதன் என்னடா இப்படி சொல்றான்னு நீங்க நினைச்சிட்டாலும் சரி, பையன் தானோ புள்ளதானோ பேரந்தானோ பேத்தி தானோன்னு இருக்கிறத பூரா கழட்டி கொடுத்தீங்கன்னா கரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க. ஆம்பளைகளுக்கு சொல்றேன், மகந்தானா மருமம் தானே நம்மளுக்கு தான் வாரிசு இல்லையே, மருமம் தோண்டுவான்னு சொல்லி பூரா நீ கடைசியா இருக்கு முன்னால எழுதி கொடுத்தீங்கன்னா நீ புது பஸ் ஸ்டாண்ட் பிச்சு எடுப்பீங்க. உயிருள்ள வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புடி இருந்தாத்தான் ஒரு கஞ்சி, ஒரு புடியும் இல்லைன்னா நம்மளுக்கு திருவோடு தாங்க கையில. நடுவரவர்களே, பணம் என்பது எல்லாமே கூட போகுங்க. ஆனா அந்த செல்லா காசு நம்பித்தான் செல்லுகின்ற உறவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பையனை படிக்க வைக்க பணம், பள்ளிக்கூடம் சேர்த்த பணம், கல்யாணம் பண்ண பணம், ஆஸ்பத்திரி போக பணம். பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு அணுவும் அசையாதென்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு இன்னைக்கு கல்யாணம் இல்லை கவர்மெண்ட் பசங்களுக்கு 35 வருஷம் 45 வருஷம் ஆனால் சொத்து கிடக்குது. ஆனா பொண்ணு இல்லை. எப்படி கிடக்குது சொத்து? ஒரு 26 வருஷத்துல சாதகம் எடுக்கலாம்னு சாதகத்தை எடுத்து கரூர் கொங்கல், ஈரோடு கொங்கல், நாமக்கல் கொங்கல், வேலூர் கொங்கல், பரமத்தி கொங்கல் எல்லாத்துலையும் பதிவு பண்ணி ஒரு பிள்ளை பிடிக்கலாம்னு போய் பிடிச்சா பிள்ளை வீட்டுல எங்களுக்கு இத்தனை கோடி இருக்குது, உங்களுக்கு அத்தனை கோடி இருக்குதாங்கிறாங்க. இவன் 24 வருஷத்துல எங்கிருந்து கோடி சம்பாதிப்பேன்? இப்பதான் படிப்பு முடிச்சு வந்தவன். இவன் அப்பம் பூரா ஊரா மொல்ல அவரை கோட்டை கொண்ட டெக்ஸ் வச்சு முடிச்சு மட போனேன். இவனை எப்படியோ தப்பு தடி மாதிரி மேலே வெல்லாமனு வந்து பொண்ணு கேட்டா ஒரு குடும்பமாகணும்னு நினைச்சா கோடி கேட்கறாங்க. வீடுக்குதா, காருக்குதா, பங்களாவுக்குதா, 10 ஏக்கரை பண்ணைமுக்குதா? இத்தனை இருந்தா தான் பொண்ணு கிடைக்கும் போல் இருக்குதுன்னு அவனும் பாவ வம்பாடு பட்டு போகாத பக்கம் கேட்காத பக்கம் கேள்வியில வாங்கி ஒரு தொழிலை பண்ணி ஒரு டெக்ஸ் வச்சு நல்லா வந்துட்டான். வீடு வாச எல்லாம் துறவு சம்பாரிச்சாச்சு. வருஷம் 37 ஆகி போச்சு. மண்டையில மசுறு இல்லை. இவன் போய் பொண்ணு கேட்டா நாங்க ஒன்னும் 7 வயசு பையனா பாக்குறோங்க. 7 வயசுல பொண்ணு கேட்டா சொத்து வேணுங்கிறான், சொத்தோட போய் பொண்ணு கேட்டா வயசு வேணுங்கிறான். அப்ப எப்ப தேவை கல்யாணம் மூப்பேன்? நாளே உஷார சம்பாரிங்க. திருட வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், ஏமாத்த வேண்டாம், அடுத்தவன் சொத்து வேண்டாம். நாம பாடுபட்டு சம்பாரிச்ச காசு என்னைக்குமே பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை உண்மையாலுமே தந்த
அனைத்து நல்லுள்ளம் பேர் கேட்ட யாராலும் பேர் சொல்லணுமா? நல்லா சொல்ல வேண்டாம், நாங்கள் எல்லாம் ஓரேனா அப்படின்னு சொன்னாங்க. அருமை மாமச்சான் கோட்டை அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை பாராட்டி நான் கேட்டேன். தூரில் முழுக்காத கோட்டம் இருக்கிறாங்களான்னு. ஒரு ஆள் இருக்குதான் சொன்னாங்க ஓரக்கு எடுக்கிறதுக்கு. எங்கள் மாப்பிள்ளை ராஜா போதும், எங்கள் ஊரில் ஒரு ஆள் தான் இருக்கிற, ஊரவே 2 வெடிப்பட்டேன். அப்படி நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய இந்த புது குளத்துப்பாளையம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ஊரில் உலகத்திலே வையத்திலே பேரிலே இன்னைக்கு போன பக்கமல்ல ஏழாத்தலைஞ்சு 7 பேராயி பேரும் பெருசாயி உரிகிந்தயிர் போலே உரிப்பாலும் நெய் போல ஆத்தா பகவதி நீ பக்கத்துறை இருந்து பாதுகாத்து வந்து அவையில் கை நம்ப பணங்காசை கொடுத்து செல்வ செழிப்பை கொடுத்து மழல செல்வத்தை கொடுத்து எல்லாரும் பல்லாண்டு வாழா இருக்காணி தங்கமே அன்னமார் சாமி இளையடையாத்து ராசாவே அப்பான் அவரடியானே சோழியம்மனே வாங்கலம்மனே இருந்து வரந்தாருங்களம்மா. நன்றிங்க, வணக்கம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாடு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் புகழ்ந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைத்தான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. மஞ்சுளானுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையாக பேசியிருக்கார். ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த பூரம் புள்ள, இப்போ பிறக்க பூரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா எதுவும் ஆஸ்பத்திரியில் பெருசாக வார்டுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலவும் புள்ள ஒரு பக்காலவும் இதாண்டா பெருசாக வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை அவள் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வளர்த்து சொல்லி என் சகலைக்கு சொல்லுங்கடா முடியாத ஆளுக்கு சொல்லி. குழந்தை பிறந்தவ பார்க்க போனோம், தாய் அலுவலை பிள்ளையும் அலுவலை புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஆண்டா அழுகுறேன்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டணும், நான் தாண்டா நடந்துட்டு கிடக்கிறேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்கள். முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துருக்கு. நகண்டு போகிறதுக்கே 4 நாள் ஆகுது, அப்புறம் கிட்ட பிரசவம். வாழ்க்கை சிக்கல் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்குது. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். அப்படின்னா என்ன? 3 பேரும் 3 ரகமாக பேசுவாளுங்க. அப்படி எல்லாம் நாட்டில் இருக்குது. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்துறை நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், திரைப்பட பின்னாடி பாடகி ராணிகுமார். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த புதுக்குளத்து பாளையம்மாள் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. புதுக்குளத்து பாளையம் மக்கள்னாலே சம மாசு. நடுவர்களே நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? உண்மையில உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர்களே அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் பா, என்ன பேச்சு! எதிரணில இருந்து 2 பேரும் வந்து சொத்து பத்து தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு சந்தோஷம் சந்தோஷம்னு பேசுறாங்கல்ல நடுவர் அவர்களே. உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். உங்க அம்மாடா அடுத்த ஜென்மத்துல. அம்மா அவனை மட்டும் பெக்காதம்மா. ஏன் சார்? அவனும் சரியா வர மாட்டான், என்னையே 1 வாரத்துக்கு பெக்காதம்மா. உங்களை சொல்லல சார், அவங்க 2 பேரும். இங்க 2 பேரும் தானா? ஆமா. அடுத்த ஜென்மத்துல இவங்க 2 பேரும் பிள்ளைன்னா அப்பா யாருமா? அப்பா இல்லாம பிறப்பாங்க, அப்பா இருப்பாரு. அடுத்த ஜென்மத்துல அப்பா யாருன்னு சொல்ல மாட்டாங்களா, புள்ள யாருன்னு தெரியுதா? ஏன் நீ சரியான ஆள்னா இந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வருவாருன்னு சொல்ற மனசு வருதா உனக்கு? ஆனா உண்மையிலே நடுவர்களே, ஏன் தெரியுமா அவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைச்சேன்? பாசம் நிகழ்ச்சி கொடுப்பாங்கன்னு. அப்படி எல்லாம் கிடையாது. வயிற்றுல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் 2 பேரையும். நீ தாய் இல்ல பேய். சொந்த பந்தம் வேணாமாம்ல, சொந்த பந்தம் வேணாமாம்ல. உண்மையிலே பாருங்க நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும்.
எங்க சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும், மறந்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அதனால தான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லே நிக்க முடியும். அதனால தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே நீங்க புருஷன். ஏய் நான் புருஷன், நீ புருஷனாடா? யார் புருஷன்? பத்துமா கொளுஞ்சியாடா லூசு போல. கொண்டாட்டி மாத்தி சொல்றாங்க. உண்மையிலே சொந்தம்னா அன்பு, சொந்தம்னா பண்பு, சொந்தம்னா வாழ்க்கையிலே ஒரு தெம்பு. அவளை நம்பு. தோரமா கிடக்கு கம்பு. அப்படி சொந்த மனைவிங்கிற ஒரு சொந்த வரும்பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும்? ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆடுத்த கோலம். இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. லேசா ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, சொந்த பந்தம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். இப்ப மஞ்சுநாதன் வந்து பேசினா, அப்படி எங்களுக்கு பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசுன்னு பேசுறாங்கல்ல. நான் கேட்கிறேன், மஞ்சுநாதனுக்கு அபுசாருக்கும் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு தட்டு நிறைய ஒரு பணத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போய் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. அப்படி எங்க சொந்த பந்த அங்காளி பங்காளி சித்தப்பன் பெரியப்பன் அத்தை மாமா அப்படி எல்லாரையும் உறவுகளோட போய் பொண்ணு கேட்டா தானங்க பொண்ணே கொடுப்பாங்க. உண்மை. சொந்த பந்தத்தோடு போய் கேட்டா தான் பொண்ணு கொடுப்பான். ஆமா. ஆனா சொந்த பந்தம் போன் பண்ணி போட்டு விட்டுறான்வோ. என்னன்னு இவனுக்கு கொடுக்காதீங்க, பையன் நல்ல பையன் இல்லை அப்படின்னு அதோட போட்டு டொப்புன்னு வச்சு விட்டு தெருவில் எடுத்து விட்டுறான். என்னத்த பண்ணாலும் சொந்த பந்தத்தோட போய் பொண்ணு கேட்டா தானங்க பொண்ணு கொடுக்குறாங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, நைட்டு 2 மணிக்கு மஞ்சுநாதனுடைய குழந்தை அழுகுது, சின்ன பிள்ளை. அது உள்ள 2 மணிக்கு அழுகுது. சரி, அழுகுது, ஒரு கற்பனைக்கு நடுவர் அவர்களே. நைட்டு 2 மணிக்கு குழந்தை அழுகுதுங்க. நைட்டு குழந்தை 2 மணிக்கு அழுகும் போது இவங்க விட்டு பணக்கட்டை எடுத்து அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமாங்க? கண்டிப்பாக குழந்தை அழுவை நிப்பாட்டாது. அந்த பெற்ற தாய் தன் நெஞ்சோடு நெஞ்சு குழந்தையை அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்தும். உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர் அவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத அழகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்குமா வாழ்க்கை. உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய
நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. அருமையான குரல் வளம். உண்மையிலே நடுவர் அவர்களே நல்லா பாடுற. 4 படத்துல தானே பின்னாடி நின்று பாடியிருக்கேன். ஆமா சார். நம்ம புதுக்கோளத்து பாளையம் வந்துட்டு இல்லை, 40 படத்துக்கு மேலே பாடணும், 100 வயசுக்கு மேலே வாழணும். என் மக்கள் சார்பாக நடுவர் அவர்களே ரொம்ப நன்றி. நீ எத்தனை வயசு ஆகணும் உன் புருஷன் போய் கேளு. நாங்களா அடைச்சா நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுருவா. நீ என்னோடவே வந்துரு. அங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது, தப்புன்னு மோந்து வாத்துடலாம். உண்மையிலுமே நடுவர் அவர்களே இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா மகாலட்சுமி. இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் வேணுதாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் நாங்க. இவ்வளவு பேச்சு பேசினாருல மஞ்சுநாதன் தம்பி, என் தம்பி வந்து. உங்க தம்பியா? ஆமா சார். வளர்த்தி சரியில்லையே. ஆனா உண்மையிலே பாருங்க, வீட்டுல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு அவரெல்லாம் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்துக்கா, ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் இந்தாடா காப்பி. உன் புருஷன் போய் சொல்லு, இதை எவ புருஷனே தெரியாம தர்றேன். அப்படி பெங்களூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றமாங்க. என் சொந்த பந்தம் எப்படி நாங்க மனைவிங்கிற உறவு எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கோம்? எப்படி இருக்கீங்க? நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. ஆமாமா. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துல சொந்த பந்தம் தானே நடுவர் அவர்களை கொடுக்குது. எப்படி தெரியுமா கொடுக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி குடும்பம் இருக்கு. பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் நீங்கள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறே. வண்ணம் இங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறே. பாடம் சொல் எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு நடுவர்களே உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருங்க. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்னு தெரியாத என்னத்தான் நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டியே தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மா கடன் நல்லா தெரியும் போல. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம். ஏன் நடுவர்களே இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரச்ச மாதிரியே இருக்கியா? உண்மையிலுமே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேரு தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னாலதான். அப்படியா? எப்படி? உண்மையிலே ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க? 2 குட்டு தான்.
ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, ஏன் துட்ட சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும்போது தாங்க இங்க சந்தோஷம் கிடைக்கும். அப்படி விட்டு கொடுத்த வாழ்க்கை எங்க இருக்குன்னா சொந்த பந்தத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு இருக்கு பாருங்க. போக முடியுமா இனி முடியுமா? நான் புதுவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா? போக முடியுமா இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா இனி முடியுமா? நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான இசைக்கலைஞர்கள். உண்மையிலே எவ்வளவு தூரம் வாய்ச்சாலும் டயர்டே இல்லாம வாசிக்கக்கூடிய அண்ணே செல்வராஜன். எத்தனை மணிக்கு விட்டாலும் மனங்கோணாம செல்லக்கூடிய ஒரே ஆளு உமாநாத்து தம்பி. ஆனா உண்மையிலே ரெண்டு பேரும் சொத்து பத்துன்னு பேசுனாங்கல்ல நடுவர் அவர்களே. பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து மருந்தை வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாமுங்க, ஆனா தாயினுடைய அன்ப பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பா முடியாதுமா. முடியும்
ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்தை விட எங்களுடைய சொந்த பந்தங்களே என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமக்குமே தவிர இவர்களுடைய பணம் இவர்களை தூக்கி சுமக்காது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. புதுக்குளத்துப்பாளையம் அருள்மிகு பெரிய பகவதி அம்மன் ஆலயத்தில் நடந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. உண்மையிலே அந்த பகவதி தாயினுடைய ஒரு அனுக்கிரகம்தான் நான் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன். 2 நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த நான் 3 மணிக்கு கிளம்பி வந்தேன். இங்கே வந்து இந்த நிகழ்வை நான் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னால் அது பணத்திற்காக அல்ல, உண்மையிலேயே உங்கள் மீது உள்ள பாசத்திற்காக, மஞ்சுநாதன் என் மீது வைத்த நம்பிக்கைக்காக. கேட்ட கேள்வி பணமா பாசமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தால் அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. பணம் இருந்தால் ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. பணம் தாங்க வாழ்க்கை. பணத்தை வச்சு தானே மதிக்கிறான். உலக பணக்கார நாடுகள் சொல்கிறான், உலக பாசக்கார நாடுகள் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? உலக பணக்காரர் வரிசை சொல்கிறான், உலக பாசக்கார வரிசை எங்கேயாவது சொல்லியிருக்கானா? பணம் உண்மையிலே வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால் தான் ஒரு மனுஷன் நிம்மதியாகவே வாழ முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வருமானம் என்ற சொல்லுக்குள் தான் மானம் என்ற வார்த்தையை அடங்கி இருக்கிறது. ஒருவன் மானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வருமானத்தோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் மானத்தோடு வாழ முடியும். இப்போ பணம் என்பது வாழ்க்கையில் ஒரு சொல்லில் தான் சுற்றுது பணங்கிறது. ஆனால் உலகத்தில் எல்லா பேர்லையும் சுற்றுது. பணத்தை கொண்டு உண்டியலில் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் காணிக்கை, அதே பணத்தை யாசிப்பவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிச்சை, அதே பணத்தை ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கட்டணும், அதே பணத்தை ஆஃபீஸில் கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் ஃபீஸ், அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி, அதே பணத்தை 1 மாதம் சென்று கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சம்பளம், அதே பணத்தை ரிட்டையர் ஆனவங்க கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன், அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் அசல், அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல், அதே பணத்தை திரும்பி கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டானா அதுக்கு பேர் வராக்கடன். இந்த பணத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பணம் இல்லாமல் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பையன்லாம் அவ்வளோ தூரம் வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து இங்கே உட்காந்துருக்காப்புல, என்னை எதுக்கு பாசத்துக்காக உட்காந்துருக்கான்? பணம். பட்டிமன்றம் முடிச்சு பணத்தை கொடுத்தோம்னா அப்படியே தூக்கி அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான். உண்மையிலே அவன் கொண்டே அவன் பணத்தை யார்கிட்ட கொடுப்பான்? மனைவிட்டியாக கொடுக்குறான்? இல்லை, அவருடைய குருநாதர் திருவேங்கடம் படியில் வச்சு அவர் இந்த யானை தூக்கியில் இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது வாங்கிட்டு வரோம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு இது இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் பணத்தை மூலதாரணமாக இருக்க காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொந்தமல்ல சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. மரியாதை உட்காரு. இது 2 என்ன பேச்சுன்னு கேட்கணும்ல, உட்காரு. அதிர்ந்து பேச முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கேன். இது 2 என்ன பேசுனாங்கன்னு பேசணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம் முடியும் மணி 1:30 ஒன்றா 5:30 வீட்டுக்கு போவேன். 5:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் காலிங் மேல் அடிக்கும்போது என் மனைவி கதவை திறப்பான். வாங்க மகாராஜா, மஞ்சுநாதனோடு சென்றீர்களே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், கிளம்பி போனீங்க ஐயா. எப்படி பண்ணேன் என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னு சொன்னால் சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது. நம்ம போய் வீட்டில் தனிமரம் அடிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் வருவானா, நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு வருவானா? எவனும் வரமாட்டான். அந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, வாழ்க்கையில் தோற்று போயிட்டீங்கன்னா கவலைப்படாதான் தேற்றக்கூடியவர் நம் தாய். தாய்கின்ற உறவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், ஒரு தாத்தா இருப்பார், வயசானவராக இருப்பார். அந்த தாத்தா பேரை 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வேனில் வந்து இறங்குவான். இந்த தாத்தா போய் நிற்பார். பேராண்டி ஒடியாடா பேக்கை கொடு, தாத்தா மாட்டிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாகிடுச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் அப்படிமா. டேய்
அந்த லஞ்சு பேக்காவது விட்றா, நான் வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னையை தூக்கு தாத்தா அப்படிம்பா. இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்கள் வாங்குவீங்க? ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருப்பார், அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவர்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேரப்பைய என்ன பண்ணுவான், அங்கேருந்து கொடுக்கணும் ஒழியாடுவான். 2 வயசு பையன், ராமசாமி அப்படிமா. இவர் சிரிப்பார். இது எந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க? வாங்க முடியாது. அவருக்குன்னு தனி தட்டு இருக்கும், அவருக்குன்னு தனி டம்ளர் இருக்கும், அதில் தான் அவர் சாப்பிடுவார். ஆனால் அந்த பேரப்பைய 1.5 வயசு 2 வயசு போய் ஒடியாடுவான். கிரன்னு ஒடியாந்து சர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், தெரிச்சு விடுவோம். எங்கள் கொலைசாமி பன்னீர் கொடுக்குறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குது பாருங்கள். இது எதை கொடுத்து சார் வாங்குவீங்க? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். மனைவியினுடைய அருமை என்ன தெரியுமா? மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி போயிட்டான்னு வச்சுங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். உண்மையிலே மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சொற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக இயங்குகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். உண்மையிலே தாய்மாமன் என்கிற ஒரு உறவு, அது உண்மையிலே உன்னதமான உறவு. ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் ஒரு பொண்ணோடு பிறந்த தம்பி இறந்து போயிட்டான். 27 வயசில் இறந்துட்டான். அந்த அம்மா தன் பிள்ளையை காது குத்தணும். அந்த 27 வயசு தன் தம்பி மாதிரியே ஆந்திராவில் போய் சிலை செஞ்சுட்டு வந்து அந்த சிலையை வச்சு அவன் மடியில் உட்கார வச்சு காது குத்தி அழகு பார்த்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். இப்போ தாய்மாமன் என்ற உறவு இருக்கிறது. உண்மையிலே நண்பர்களே, உங்களிடம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் தந்தை, எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர், எனக்காகவே எல்லாம் செய்த என் தந்தை என்னை நன்றாக படிக்க வைத்தவர், எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர், எனக்கு திருமணம் செய்து வைத்தவர், என்னோடு பிறந்த 4 சகோதரிகளுக்கும் நல்ல திருமணம் செய்து வைத்து அவர்களை படிக்க வைத்த என் தந்தை 87 வயசில் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு 1 வருஷம் வரைக்கும் அவர் ரூமில் இருந்து எந்த பொருளையும் நான் எடுக்கலை. என் மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு வேதனையாக இருக்குன்னா அவர் ரூமில் போய் உட்காருவேன் சார். அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் சார். ஒரு தந்தை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. சிறு வயதில் தன் பிள்ளையை இழந்திருப்பார்கள் சிலர். இப்போ 7 வயசு 10 வயசில் ஏதோ நோய்வாய்ப்பேட்டோ, 19 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ பையன் இறந்துருப்பான். அப்போ அவனோட படித்த பையங்க கோயிலில் திருமணமாகி அப்படி மாலையும் கழுத்தும் வரும்போது அந்த தாயின் தகப்பனும் ஓரமாக நின்று அழுவாங்க. இப்படித்தானே என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆத்தை கூட்டிக்கிட்டியே சார். இந்த உறவுனுடைய பாசத்தை நீங்கள் எந்த பணம் கொடுத்து சார் வாங்குவீங்க? இப்போ ஊனமான பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தாய் என்ன தெரியுமா பகவதிட்டு வந்து வேண்டுவா, பகவதி தாயே எனக்கு பிள்ளையை ஊனமாக கொடுத்துட்ட, வேணான்னு சொல்லலை, நீ கொடுத்ததை நான் மறுக்க முடியாது, எனக்காக ஒரு உதவி செய் தாயே. என்னம்மா, உனக்காக ஒரு உதவி செய், நான் போய் சேர்றதுக்குள்ளே என் பிள்ளையை நீ எடுத்துக்க, இல்லைன்னா அந்த பிள்ளையை பார்க்குறக்கு எனக்கு பிறகு எந்த ஜீவனும் இருக்காது அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியவள் தாய். உண்மையிலே பணம் என்பது, சொத்து என்பது வரும் போகும். வாழ்வதற்கு சொத்து பணம் தேவைதான், ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பணத்தை விட சொந்த பந்தமே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி.